வக்ஃபு என்றால் அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிக்கப்பட்டது என்று பொருள். இந்த இடங்களில் பள்ளிவாசலை கட்டிக் கொள்ளுங்கள், இந்த இடத்தில் மதரசாக்களை அமைத்துக் கொள்ளுங்கள், இந்த இடத்தில் மையவாடிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இங்கே கல்வியகங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஏராளமான நல்ல நோக்கில் முஸ்லிம்களின் நல்லற தொண்டுகளுக்காக எங்களுடைய முன்னோர்கள் வாரி இறைத்த சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள். அல்லாஹ் சில சட்டங்களை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். திருக்குர்ஆன் மூலமாக, நபிகள் நாயகம் மூலமாக அந்த சட்டங்களின் அடிப்படையில் வக்ஃபு சொத்துக்கள் நிர்வகிப்பு செய்யப்படும். இவற்றை தாண்டி யாருக்கும் வக்ஃபு சொத்தில் கை வைப்பதற்கு அதிகாரம் இல்லை. இப்படி நாங்கள் காலம் காலமாக எங்களுடைய வக்ஃபு சொத்துக்களை பராமரித்து வருகின்ற வேளையிலே திடீரென்று யாருக்கும் அதிகாரம் இல்லை அல்லாஹ்வை தவிர என்று நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிற வக்ஃபு சொத்தில் இல்லை இல்லை எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, நாங்கள் திருத்துவோம், வக்ஃபு சொத்துக்களை நாங்கள் விரும்பியவர்களுக்கு கூறு போடுவோம் என்று மோடி அமித்ஷா கும்பல் உள்ளே நுழைகிறது. இவர்களை நாட்டிற்குள் விட்டதே தவறு. நாட்டின் வளங்களை சூறையாடி கொண்டு திருத்த இந்த கயவர் கூட்டம், திருட்டு கூட்டம் கடைசியில் நம்முடைய வக்ஃபு சொத்துக்களில் கை வைக்க பார்க்கிறார்கள். இடம் கொடுக்க முடியுமா? விட்டு கொடுக்க நீங்கள் தயாரா? விட்டு கொடுக்க நீங்கள் தயாரா? எங்களுடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி எங்களுக்கு தந்த சொத்தை உங்களிடம் தாரை வார்ப்பதற்காக நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஒருபோதும் உங்களுடைய கனவு நிறைவேறாது. எங்கள் ரத்தம் சிந்தியேனும் இந்த